ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்று கேட்க வேண்டிய மிக முக்கியமான கஜமுகாசூரனுடன் தொடர்புடைய விநாயகரினுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. முன்பொரு காலத்தில் மாகதர் என்ற முனிவருக்கும் விபூதை என்ற அரக்கிக்கும் மகனாக கஜமுகன் என்ற அசுரன் பிறக்கிறான். இவன் யானை முகமும் தலையில கொம்புகளும் உடையவனா இருக்கான். கஜமுகாசூரன் பிறந்ததே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தீமை செய்யறதுக்கு தான். அதற்கு அதிகமான சக்திகள் தேவையில்லையா? அதனால கஜமுகாசூரன் அசுரகுல குருவான சுக்ராச்சாரியார் கிட்ட போயிட்டு அறிவுரை கேட்கிறான். அவர் கஜமுகாசூரன் கிட்ட, நீ ஒரு ஆண்டு காலம் ரொம்பவுமே கடுமையான தவத்தை சிவபெருமானினுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உனக்கு சிவபெருமான் காட்சி அளித்து நீ கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் உனக்கு தருவாருன்னு சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஏற்ப அவன் தன்னுடைய தவத்தை தொடங்க ஆரம்பிக்கிறான். கஜமுகாசூரனினுடைய தவத்தை கண்டு மெச்சிய சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அதற்கு கஜமுகாசூரன் தன்னுடைய இறப்பானது மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ இருக்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீங்கள் எனக்கு அளிக்கணும்னு கேட்குறான். வஞ்சக எதிரிகளினுடைய சூழ்ச்சியால் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாதுன்னு அவன் வேண்டிக்கிறான். அவன் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அவன் கேட்ட எல்லா வரங்களையுமே அவனுக்கு கொடுத்துடுறாரு. சிவபெருமான் கிட்ட வரம் பெற்றுட்டான் இல்லையா கஜமுகாசூரன், இப்போ சும்மா இருப்பானா? இருமாப்போட தேவர்களை பல வழிகள்லையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசூரன் வரம் பெற்றதுனால தேவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறாங்க. இதனால அனைத்து தேவர்களும் ஒன்றா கூடி சிவபெருமான் கிட்ட போயிட்டு தனக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை சொல்றாங்க. சிவபெருமான் இதையெல்லாம் கேட்டுட்டு கஜமுகாசூரனை அழிப்பதற்காக தேவமைந்தன் அவதாரம் செய்யறதுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அதற்கான வேலைகளை தொடங்குறாரு. இது இப்படி இருக்க பார்வதி தேவிக்கு அழகான பிள்ளை வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுது. ஒரு நாள் பார்வதி தேவி நீராட போகும்போது தனக்கு காவலா நந்தி தேவரை வாயில்ல நிறுத்திட்டு யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நந்தி தேவர் வாயில்ல நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கு வரக்கூடிய சிவபெருமான் நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்ல, நந்தி தேவரும் சிவபெருமானுக்கு விசுவாசமாக இருப்பதால எதுவும் சொல்லாமல் சிவபெருமானை உள்ள செல்ல அனுமதிக்கிறாரு. இதனால கோபமடைந்த பார்வதி தேவி தனக்கு காவலனா தானே ஒரு பிள்ளைய உருவாக்குறாங்க. ஒரு பிள்ளைய மஞ்சள் பிடிச்சு வச்சு உருவாக்கி அதற்கு உயிரும் கொடுக்கறாங்க. பார்வதி தேவி தன்னுடைய பிள்ளையான விநாயகரிடம் தான் குளிப்பதற்காக போவதாகவும் அந்த நேரத்தில் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீராட போயிடுறாங்க. அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று கேட்க அதற்கு விநாயக பெருமான் அன்னையான பார்வதி தேவி யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்காங்க, ஆகையால் நான் யாரையுமே உள்ள செல்ல அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதற்கு சிவபெருமான், பார்வதி தேவி உமக்கு அன்னையானால் நான் உனக்கு தந்தையாவேன், ஆகையால் இந்த விதி எனக்கு பொருந்தாது, என்னை உள்ளே செல்ல அனுமதிக்கவும் என்று கேட்க விநாயக பெருமானோ என் தாய் பார்வதி தேவியின் சொல்லிற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன், உங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்லிடுறாரு. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால விநாயக பெருமானின் தலையை கொய்துடுறாரு. நீராட சென்ற பார்வதி தேவி திரும்ப வந்து பார்க்கும்போது தன் மகனின் தலை வெட்டப்பட்டதை பார்த்து கண் கலங்கி தன்னுடைய கணவரான சிவபெருமான் மீது கோவப்படுறாங்க. பிள்ளைய உயிர்ப்பிக்கணும்னு கேட்குறாங்க. அதற்கு சிவபெருமான், என்னுடைய சூலாயுதத்தால் பிள்ளையின் தலை துண்டிக்கப்பட்டதால் அதை நாம் திரும்ப இணைக்க முடியாது, ஆகையால் வடக்கு பக்கமாக சென்று அங்கு முதலில் தென்படக்கூடிய குழந்தையின் தலையை எடுத்து வருமாறு தேவர்களுக்கு கட்டளையிடுறாரு. தேவர்களும் அதே போல வடக்கு பக்கமாக சென்று முதலில் தென்பட்டது அவர்களுக்கு யானையுடைய தலைதான். அதனால அந்த யானையினுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து தலையில்லாமல் இருந்த குழந்தையின் தலையோட ஒட்ட வைக்கிறாங்க. மீண்டும் உயிர் பெற்றார் விநாயக பெருமான். பார்வதி தேவி தன்னுடைய பிள்ளையான விநாயகரை கட்டி அணைத்து அவரை ஆற தழுவிக்கிறாங்க. ஆவணி மாத சதுர்த்தி நாளில் தான் இந்த சம்பவம் நடைபெறுது. பார்வதி தேவி படமாக வரைந்த ஓவியம் நிஜத்திலேயே உண்மையாயிடுது.
விநாயக பெருமான் தோன்றியதே கஜமுகாசூரனை வதம் செய்யறதுக்காக தான். ஆகையால சிவபெருமான் யானை முகத்தோடும் மனித உடலோடும் இருக்கக்கூடிய விநாயக பெருமான அசுரனான கஜமுகாசூரனை வதம் செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. விநாயகருக்கும் கஜமுகாசூரனுக்கும் கடும் போர் நடக்குது. விநாயகர் தன்னுடைய அம்புகளால் கஜமுகனுடைய படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழிச்சிடுறாரு. ஆனால் அவரது ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்லவே முடியலை. அப்போ சிவபெருமான் கஜமுகாசுரனை ஆயுதங்களால் கொல்ல முடியாதுன்னு சொல்ல விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய வலது தந்தத்தை முறித்தெடுத்து கஜமுகன் மீது வேகத்தோடு வீசுறாரு. பல்லாயிரம் சூரியர்களினுடைய ஆற்றலோட அந்த தந்தம் கஜமுகனை தாக்குது. இதனால் நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் கஜமுகாசூரன் ஒரு மூஞ்சூராக மாறி பிள்ளையாரை கொல்ல ஓடி வரான். பிள்ளையார் அதை தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்க உண்மையான அறிவை பெற்ற அந்த மூஞ்சுரு பிள்ளையாரினுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க பிள்ளையாரும் அன்போட அதை தன்னுடைய வாகனமாக்கி கொள்ள அருள் புரிகிறாரு. இதன் மூலம் அனைவருமே சுபிட்சம் பெறாங்க. இதன் காரணமாக தான் நாம ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு வரோம். விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வழிபட்டா தீராத வினைகள் தீரும், சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். விநாயக பெருமான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வாகனத்தில் காட்சியளிக்கிறாரு. கிருத யுகத்தில் தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலையும், திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலையும், துவாபர யுகத்தில் மூஞ்சுரு வாகனத்திலையும், கலியுகத்தில் எலி வாகனத்திலையும் விநாயக பெருமான் காட்சியளிப்பதா புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் தினம் தினம் ஒரு வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாரு நம்மளுடைய விநாயக பெருமான். அக்னியில் உதித்த ஆறுமுக கடவுளான முருக பெருமான் சூரனை சம்மாரம் செஞ்சு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்து கொண்டார். சேவல் முருகனின் கொடியிலும் மயில் முருகப்பெருமானினுடைய வாகனமாகவும் மாறியது. அதே போல விநாயகரும் கஜமுகாசுரனை சம்மாரம் செஞ்சு மூஞ்சூர வாகனமாக தன்னோட வச்சுக்கிட்டாரு. இந்த பதிவின் மூலயமா விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் கேட்க வேண்டிய விநாயகரின் பிறப்பு ரகசியத்தையும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் ஏன் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறோம் என்பதற்கான முழு காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான புராண கதையோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.